தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார். ஓகேவா, சினிமாலையும் சரி, அது இப்ப அரசியல்லையும் இப்ப வந்துட்டாரு. ஏன்னா ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்லாத கட்சி மாதிரி ஆயிடுச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தப்ப எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கட்சி இப்ப அதிமுக இல்ல. இப்ப பலம் வாய்ந்த கட்சிகள் அப்படின்ற எதை வச்சு சொல்றாங்கன்னா, இப்ப திமுக பாரம்பரியமான கட்சின்னு சொல்றாங்க. சோ அதனால அவங்க திருப்பி வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா விஜய்க்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. அவர் ஃபேன் பேஸ் தாண்டி அவங்களுக்கு இளைஞர்களும் தாண்டி அவங்க முதியோர்களுக்கும் மத்தியிலயும் இருக்கு. பெரிய ஒரு 40 ஏஜ் ஒரு 50 ஏஜ் கிட்ட இருக்கிறவங்கள்ட்டையும் இருக்கு. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும்னு சொல்றேன் நான். தமிழக வெற்றி இப்ப கரூர்ல இப்ப 41 உயிர்கள் பலியாயிருக்காங்க. அதுக்கு முழுக்க காரணம் அந்த கட்சி தலைவர்கள் மட்டும்தான் சொல்றாங்க. அது கட்சி தலைவர் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அதுல பாலிடிக்ஸ் வைட்டல் ரோல் பிளே பண்ணிருக்கு. அங்க கரூர் வேலுசாமிபுரத்துல 41 குடும்பத்தை அழைச்சி ஒரு தலைவர் ஒரு இடத்துல கூப்பிட்டு மீட்டிங் கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறார். அதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. டிவிகே கேண்டிடேட்ஸ் கேம்பெயின் ப்ராஜெக்ட் 2026 தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா? இந்த பணி முழுக்க தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் 234 வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.